Hello friends, welcome to our channel AVP Chemistry class. Today's topic UGTRB Chemistry Unit 1 உள்ள topic தான் MOT theory. MOT theoryல bond order எப்படி calculate பண்ணணும், அதுக்கு ஒரு trick வந்து ஈஸியாக, அதாவது 1 செகண்ட்லேயே, ரொம்ப வந்து ஜஸ்ட் மினிட்லேயே பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணலாம். அதுக்குள்ளே ட்ரிக் தான் பார்க்குறோம். அந்த ட்ரிக் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். பட் நீங்கள் வந்து அதோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம நைட்ரஜன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சுக்கிட்டோன்னா இது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதில் இப்போ நைட்ரஜன்னா N2னா என்னது, ஒரு நைட்ரஜன் இன்னொரு நைட்ரஜன், 2 நைட்ரஜன் இருக்குது, அதுதான் N2. அப்போது நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது, நைட்ரஜன்னா 7 அட்டாமிக் நம்பர். அப்போது இந்த N2னால 2 டைம்ஸ் இருக்குது. அப்போது 7 + 7 என்னது 14. 14 வந்து 14ங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கணும்னா, இந்த இடத்துல ஒரு ஆர்டர், இந்த ஒரு ட்ரையாங்கிள் போட்டு இந்த ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு 5 லைன்ஸ் உள்ளே போட்டுக்கணும். 1 2 3 4 5 5 போட்டிருக்கோமா. அதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் வரை என்னதுன்னா, இந்த இப்படி ஒரு டபிள்யூ ஷேப்பில் போட்டு இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 0 1 2 3 4 5 6 7 8 டைம்ஸ் போட்டாச்சு. அப்போ இந்த லைனில் வர்றது எல்லாமே எப்படி வரும் அப்படின்னு பார்த்துக்கணும். இங்கே வர்றதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கணும். இது வந்து இந்த 0ல் வந்துருக்கா, இது வந்து 0 ஆர்டர். அதுக்கடுத்து இந்த லைன் எல்லாமே 1, இந்த லைன் எல்லாமே 2. அப்போது இங்கே 8க்கு என்ன போட்டிருக்கோம், இங்கே 8 9 10 11 12 13 14, அதோட கண்டினியூஷன் அப்படி வரும். 15 16 17 18 19 20. அப்போது இது வந்து 8ல் முடிகிறதுக்கு நம்ம என்ன போட்டிருக்கோம், வந்து 0 போட்டிருக்கோம். அப்போது இது 0 ஆர்டர். இது 0.5, இது 1, இது 1.5, இது 2, இது 2.5, இது 3. இது மட்டும் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே. அப்போ இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம், நைட்ரஜன் பார்த்தோமா. அப்போ நைட்ரஜன்னா அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 7. அப்போது N2னால 7 + 7, அப்போ 14. 14க்கு நேராக என்ன இருக்குது, 3. அப்போ நைட்ரஜனோட ஆர்டர் வந்து பாண்ட் ஆர்டர் வந்து 3. அப்போ எப்படி இருக்கும், N ட்ரிபிள் பாண்ட் N. இதுதான் அதோட பாண்ட் ஆர்டர். இப்போ சிம்பிளாக உள்ள எலிமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ வந்து ஹைட்ரஜன் பார்க்குறோம். ஹைட்ரஜன் பார்த்தோம்னா ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. இது வந்து ஒரு ஹைட்ரஜனுக்கு, இன்னொரு ஹைட்ரஜனுக்கு 2. அப்போது இந்த 2க்கு நேராக என்ன வருதுன்னு பார்க்கணும், 1. அப்போ அதோட பாண்ட் ஆர்டர் வந்து 1. இதே ஹீலியம்னா ஹீலியம்க்கு அட்டாமிக் நம்பர் 2 + 2 4. அப்போ 4க்கு நேராக என்ன வந்திருக்கு 0. அதோட பாண்ட் ஆர்டர் வந்து 0. சப்போஸ் இப்போ வந்து பெரிலியம் பார்க்குறோம். பெரிலியம்னா அட்டாமிக் நம்பர் 4. அது 2 டைம்ஸ் 4 + 4 B2, அது HA2. 4 + 4 8. அப்போ 8க்கு நேராக வந்திருக்கு 0 பாண்ட் ஆர்டர். இதே 9 வந்து கார்பன்னா வருமா. ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி தான் தெரிஞ்சுக்கணும். இதில் மெயினாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா வந்து அதோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த இது எப்படி போடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். W இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பண்ணுவோம். 0 1 2 3 4 5 6 7 8. இதுக்கு நேராக 0ல் வர்றதுனால 0. அடுத்து வந்து 0.5 0.5 தான் அது இருக்கணும். அடுத்து 1. அடுத்து இந்த ட்ரையாங்கிள் போட்டுக்கணும். அதுக்குள்ளே 5 1 2 3 4 5. அங்கே 8ல் நம்ம முடிச்சிருக்கோம். அந்த 8லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 8 9 10 11 12 அந்த மாதிரி அதே கண்டினியூஷனில் வந்துடும். அப்போ ஒவ்வொன்றுக்கு என்ன 8க்கு வந்து 0ல் வந்திருக்கப்போ ஒவ்வொரு 0.5 அதிகரிக்கணும். இது வந்து வெறும் ஹோமோடையட்டாமிக்கல் மாலிகுலுக்கு மட்டுமானா இல்லை. இப்போ வந்து கார்பன் ஆக்சிஜன், இதுக்கு வந்து கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்து 6, ஆக்சிஜனுக்கு வந்து 8. அப்போ 6 + 8 வந்து என்னது 14. அப்போ 14க்கு நேராக என்ன இருக்குது 3. அப்போ கார்பனுக்கும் ஆக்சிஜன் வந்து பாண்ட் ஆர்டர் 3. அடுத்து இப்போ கார்பன் நைட்ரஜன்
கார்பனுக்கு வந்து 6, நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7, அப்போ 13 நேர 2.5, அப்போ இதோட பாண்ட் ஆர்டர் வந்து 2.5. இதுக்கு மட்டும் இன்னும் வந்து இப்போ வந்து N2 மைனஸ் O2 மைனஸ் அதுக்கும் ஈஸியாக இது மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் O2 மைனஸ், அப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு 8, இன்னொரு ஆக்சிஜனுக்கு 8, O2 இங்கே மைனஸ் நீ போட்டால் ப்ளஸ் பண்ணணும். அப்போ 16 + 1 17, 17க்கு நேராக இருக்குது 1.5. இதே இப்போ வந்து N2 ப்ளஸ்ன்னு போட்டிருக்கு. அப்போ ஒரு நைட்ரஜனுக்கு 7, இன்னொரு நைட்ரஜனுக்கு 7 + 1னா -1, அப்போ 14 - 1 13, 13க்கு நேராக என்ன இருக்குது 2.5, அப்போ இதோட ஆர்டர் வந்து 2.5. இப்போ வேறு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்ப்போம். இந்த இதுதான் பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இந்த இருக்குது. N2 மாலிகூல், நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர், இன்னொரு நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர், 2 நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7, இதோட 7 + 14, அப்போ 14க்கு நேரம் என்ன இருக்குது 3, அப்போ அதோட பாண்ட் ஆர்டர் வந்து 3. அது பெரிலியம் 2, அப்போ பெரிலியம்க்கு 4 அட்டாமிக் நம்பர், இன்னொரு பெரிலியம் 4, 4 + 4 8, அப்போ 8க்கு நேரம் என்ன இருக்குது 0, அப்போ அதோட பாண்ட் ஆர்டர் வந்து 0. அது CO மாலிகுல், ஹெட்ரோடைஅட்டாமிக் மாலிகுல். கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6, ஆக்சிஜனுக்கு 8, அப்போ 14, 14க்கு நேரம் என்ன இருக்குது 3, அப்போ இதோட பாண்ட் ஆர்டர் 3. அடுத்து லித்தியம் ப்ளஸ் இருக்குது. லித்தியமோட அட்டாமிக் நம்பர் 3, இது வந்து 2 லித்தியம், 3 + 3, இங்கே ப்ளஸ் இருக்கனால இது மைனஸ் பண்ணுறோம். அப்போ வந்து 5, 5க்கு நேரம் என்ன இருக்குது 5க்கு நேரம் 0.5. அடுத்து O2 மைனஸ், ஒரு ஆக்சிஜன் 8, இன்னொரு ஆக்சிஜன் 8, மைனஸ்னால் ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ 16 + 1 17, 17க்கு நேரம் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா 1.5. ஸோ இதுதான் இதோட பாண்ட் ஆர்டர். ஸோ பாண்ட் ஆர்டர் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் வந்து நமக்கு வெறும் பாண்ட் ஆர்டர் மட்டும் கேட்டாங்கன்னா இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து டயாமேக்னெட்டிக்கா, பேராமேக்னெட்டிக்கா அந்த மாதிரி நம்ம கேட்டாங்கன்னா நம்ம நார்மலாக அது பார்க்கணும். அதை எப்படி ஈஸியாக பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது ஈஸி ட்ரிக் டு ஃபைண்ட் பாண்ட் ஆர்டர். பாண்ட் ஆர்டர் நாட் ஓன்லி பாண்ட் ஆர்டர், ஆல்சோ டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியையும் ஈஸியாக எப்படி பார்க்கலான்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பெரிலியம்னா அதோட அட்டாமிக் நம்பர், அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சாச்சு. இப்போ வந்து பெரிலியம்னா வந்து 4, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 அப்போது இது வந்து 1s2 நம்மளுக்கு அது டயக்ராம் வந்து முதல்ல ஞாபகம் இருக்கணும். அப்போது இது வந்து கீழே 2 இருக்கும், மேலே 2 இருக்கும். அதே 2s2க்கும் அப்படி தான், ஏன்னா ஃபுல்லி ஃபில், இதில் வந்து 2 தான் ஃபில் பண்ண முடியும், ஃபுல்லி ஃபில்டு. அப்போது அதோட பாண்ட் ஆர்டர் என்னது NB - NA, NB - NA. அப்போ ஹாஃப் பாண்ட் வந்து இங்கே கீழே 2 இருக்கும், மேலே 2 இருக்கும், இங்கே 2 இருக்கும். அப்போது பாண்டிங்கில் இங்கே எத்தனை இருக்குது 4, இங்கே 4 இருக்குது. அப்போ வந்து half 0. அடுத்து இந்த இது வந்து இப்போ பெரிலியம்னா இப்போ போடுறோங்க, இது போட்டுச்சு. இது எல்லாமே இல்லை 2னா இங்கே 2, இது எல்லாமே ஃபுல்லி ஃபில்டாக தான் இருக்குது. எங்கேயுமே நமக்கு வந்து ஃபுல்லி ஃபில்டு இல்லாமல் இல்லை. அப்போ இது வந்து டயாமேக்னெட்டிக். எப்படின்னா பாருங்கள், C2 மாலிகுல் இப்போ கார்பனுக்கு எடுத்துட்டோன்னா 1s2 2s2 2p2. அப்போ இது வந்து இதுவும் ஃபுல்லி ஃபில், இதுவும் ஃபுல்லி ஃபில். இதுக்கு மேலே இல்லை ஃபில் பண்ண முடியாது. அப்போ இல்லை 2 எலக்ட்ரான் இருக்கா, அப்போது இது வந்து பாண்டிங்லேயும் வரும், இது ஆன்டி பாண்டிங்லேயும் வரும். அப்போது அடுத்து 2p2னா இதுதான் பார்க்கணும். 2p2னா இல்லை 6 எலக்ட்ரான் இருக்கணும், ஆனால் 2 தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் போட்டால் போதும், 2 மட்டும் போட்டுச்சு. டோட்டலாக எடுத்துங்க. இதுக்குள்ளே இந்த கார்பன், நைட்ரஜன், போரான் இது இவ்வளோத்துக்கும் வந்து நம்ம ட்ரிக்கு 1 2 1 2. ஸோ அப்போ 1 2 1 2 போட்டாச்சு. அப்போ இங்கே வந்து 2, இங்கே 2 4. அப்போ இந்த 4 எலக்ட்ரானை ஃபில் பண்ணியாச்சு. இனி வந்து பாண்ட் ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கணும், இங்கே ஆல்ரெடி பாண்டிங்கில் 2 + 2 4 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது, அப்போ 8. இங்கே ஆன்டி பாண்டிங்கில் 4 இருக்குது, இங்கே ஏதாவது இருக்கா, நோ, அப்போ -4. அப்போ half 4, அப்போ 2, அப்போ கார்பன் டபுள் பாண்ட் கார்பன். அப்போ இது வந்து ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு பை பாண்ட். அடுத்து இது வந்து டயாமேக்னெட்டிக்காக பேராமேக்னெட்டிக்கான, இங்கே ஃபுல்லி ஃபில், இங்கே எதுவுமே சிங்கிளாக இல்லை, இப்படி இல்லை, எல்லாமே பவர்டாக தான் இருக்குது. ஸோ இது டயாமேக்னெட்டிக். அடுத்து O2 மாலிகுலுக்கு கண்டுபிடிக்கிறோம்.
O2 மாலிகுல்னா 1s2 2s2 பிரச்சனை கிடையாது, ஏன்னா அது ஃபுல்லி ஃபில்டு. ஸோ இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான், அதே மாதிரி இங்கே 2 எலக்ட்ரான். இங்கே வந்து ஆக்சிஜனில் 4 எலக்ட்ரான் இருக்குது. இதுக்குள்ளே டயக்ராம் மட்டும் போட்டுக்கணும். ஆக்சிஜன் எப்படி ஃபில் பண்ணுவோம்? 1 2 2 1. ஆக்சிஜன், இந்த ஃப்ளூரின், நியானுக்கு இப்படி தான் இருக்கணும். எப்படி 1 2 2 1. அப்போது இப்போ வந்து 4 எலக்ட்ரான், இங்கே 4 எலக்ட்ரான் போட்டாச்சு, இங்கே 4 எலக்ட்ரான் போட்டாச்சு. இந்த 4 எலக்ட்ரான் எப்படி ஃபில் பண்ணணும்? 1 1 2 3 4 இப்படி தான் ஃபில் பண்ணணும். இதே மாதிரி இங்கே ஃபில் பண்ணியாச்சு. அப்போ இங்கே 4 இங்கே 4 டோட்டலாக 8 எலக்ட்ரான். அப்போ இங்கே 1 2 3 4 5 6 7 8 எலக்ட்ரான் ஃபில் பண்ணியாச்சு. அப்போ ஃபில் பண்ணிவிட்டு இனி பாண்டிங்கில் இங்கே வந்து இங்கே 2 + 2 4, இங்கே ஒரு 6 10, இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 6, அப்போ 10 - 6 ஸோ 4. அப்போ இங்கே 2. அப்போ இந்த O டபுள் பாண்டு O, இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு பை பாண்ட். 1 சிக்மா பாண்ட் 1 பை பாண்ட். இது மெயினாக நோட் பண்ண வேண்டியது. இது வந்து இவ்வளோ நேரம் நம்ம டயாமேக்னெட்டிக் மட்டும்தான் பார்த்துருப்போம், பேராமேக்னெட்டிக் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இது பேராமேக்னெட்டிக். வாட்ஸ் த ரீசன்? இது வந்து ரெண்டுமே இப்படி தான் இருக்குது. நமக்கு கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகலை, வந்து சிங்கிளாக இருக்குது, அன்பேர்டாக இருக்குது. ஓகே, இப்படி ஃபுல்லி ஃபில்லாக இருந்தால் அது வந்து டயாமேக்னெட்டிக் சொல்லுவோம். ஆனால் இது வந்து சிங்கிளாக ஃபில்லாக இருக்குது. ஸோ அன்பேர்டாக இருக்கிறதுனால இட் இஸ் பேராமேக்னெட்டிக். இது O2 மாலிகுல். அடுத்து H2+ மாலிகுல். இப்போ வந்து ப்ளஸ் வச்சு நம்ம இப்போ எல்லாமே ஹைட்ரஜன், H2 மாலிகுல், அடுத்து He2 மாலிகுல், லித்தியம் 2 மாலிகுல் அப்படி பார்த்தோம். இது என்ன ப்ளஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு டவுட் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு முதல்ல அதே ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1s1 போட்டாச்சு. அப்போ இதில் 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு ஹைட்ரஜன். ஆனால் ஒரு ஹைட்ரஜன் வந்து ப்ளஸில் இருக்குது. இப்போ 2+ போட்டால் ரெண்டுமே ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு ஒரே ஒரு ப்ளஸ் தான் போட்டிருக்கு. அப்போ ஒரு ஹைட்ரஜன் 1s1 இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் வந்து 1s1ல் உள்ள 1 ப்ளஸ்ன்னா அது மைனஸ் பண்ணுறப்போ 1s 0வாக இருக்குது. அப்போ ஒரு ஹைட்ரஜனில் 1 இருக்குது, இன்னொரு ஹைட்ரஜனில் ஒன்றுமே இல்லை. அப்போ இதில் வந்து இத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ 1 மட்டும். அப்போ இதோட பாண்டிங்கோட ஹாஃப் இங்கே என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. ஆன்டி பாண்டிங்கில் இதாக இருக்கா? இல்லை, 0. அப்போ இது வந்து 0.5. அது மாதிரி இது சிங்கிள் மட்டும்தான் இருக்குது, இப்படி டபுளாக இல்லை, பேர்டாக இல்லை, அன்பேர்டாக தான் இருக்குது. அப்போ இது பேராமேக்னெட்டிக். அதே இப்போ வந்து He இப்போ ப்ளஸ் பார்த்தோம், இதே He- எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். He- எப்படி இருக்கும்? அப்போது ஒரு 2 ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். இது வந்து 1s1 இருக்கும். இது வந்து 1s1 ஒரே ஒரு மைனஸ். அப்போ 1 இருக்குது, 2 ஏன்னா அடிஷன் ஆஃப் இன்னொன்று சேர்க்குறோம். அப்போ இது 1s2, இது 1s1 இருக்கும். அப்போது ஏன் இதில் 1s2 வந்துச்சு? பிகாஸ் மைனஸ் தட் இண்டிகேட் ஒன்று ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது, இங்கே 1 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ டோட்டலாக 3 எலக்ட்ரான். இங்கே 2, இது 1. அப்போ பாண்டிங்கில் ஹாஃப், இது வந்து 2 எலக்ட்ரான், இங்கே 1 எலக்ட்ரான். அப்போ ஹாஃப் 2 - 1 1. ஸோ அப்போ 0.5 இதான். அது வந்து இது இஸ் பேராமேக்னெட்டிக். ஏன்னா இதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்குது, அதுவும் அன்பேர்ட் எலக்ட்ரான். அடுத்து N2+னால் வந்து 2 நைட்ரஜன், அதில் வந்து ஒரு நைட்ரஜனில் வந்து ஒரு எலக்ட்ரானு கம்மியாக இருக்குது. அப்போ இங்கே இங்கே N2, இது N2 2+ன்னு போட்டால் 2 எலக்ட்ரான்லேருந்துமே ஒவ்வொன்றும் இதுலேயும் ப்ளஸ் வந்திருக்கணும். ஆனால் ஒரே ஒரு ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த ஒரு எலக்ட்ரான்லேருந்து மட்டும்தான் மைனஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆக்சுவலாக அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 1s2 2s2 2p3. இதுவும் ஃபுல்லி ஃபில். இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான். இதே மாதிரி இது வந்து பாண்டிங், இது ஆன்டி பாண்டிங். இதோட 2 எலக்ட்ரான், இது 2p3 மட்டும் போட்டிருக்கோம். இதில் வந்து ஒரு ப்ளஸ் இருக்கிறதுனால ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. அப்போ டோட்டலாக 1 2 3 4 5 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 5 எலக்ட்ரான் எப்படி ஃபில் பண்ணுவோம்? இது வந்து N2 மாலிகுல். அப்போ அது வந்து 1 2 1 2 இந்த ஆர்டரில் இருக்கும். அப்போ இங்கே ஃபில் பண்ணணும் 1 2 3 4, இது ஒரு 5. அப்போ வந்து இந்த பாண்ட் ஆர்டர் எப்படி கண்டுபிடிப்போம்? ஹாஃப், இதில் ஒரு 2, இது ஒரு 2 4, இங்கே வந்து ஒரு 5 9, இங்கே ஒரு 4 இருக்குது. இங்கே ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ 5 மைனஸ். அப்போ ஹாஃப் 9 - 5 4 வந்து என்னவாக இருக்கும்? 5. அப்போ இது வந்து 2.5
மாதிரி இது வந்து சிங்கிளி பார்ட், இது ஒன்றே ஒன்று வந்து என்ன இருக்குது சிங்கிளி பார்ட். ஸோ இட் இஸ் பேராமேக்னெட்டிக். அடுத்து M4 தேடி வந்து ஹெட்டிரோடையட்டாமிக் மாலிகுலுக்கு பார்க்குறோம். ஹெட்டிரோடையட்டாமிக் மாலிகுல் வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது முதல்ல கார்பன் மொனாக்சைடு CO க்கு கண்டுபிடிக்கிறோம். முதல்ல கார்பன்னா அங்கே ஒரு எழுதியாச்சு. கார்பன் அட்டாமிக் நம்பர் 6 1s2 2s2 2p2. ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8 1s2 2s2 2p4 எழுதியாச்சு. அப்போ இது ரெண்டுமே சேம் தான். அப்போ இது வந்து கண்டுபிடிக்கணும். இது சேம்ங்கிறனால பிரச்சனை இல்லை. இது ரெண்டும் கண்டுபிடிக்கணும். அப்போது வந்து இதில் வந்து இது வந்து கார்பன், இன்னொன்று என்னது ஆக்சிஜன். ஒன்று கார்பன், இன்னொன்று ஆக்சிஜன். இதில் எத்தனை இருக்குது 2 எலக்ட்ரான். கார்பனில் 2 எலக்ட்ரான், அதே ஆக்சிஜனில் 4 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ 1 2 3 4 போட்டாச்சு. இது இப்படி தான் போடணும். இப்படி 1 2 3 4 இப்படி தான் போடணும். போட்டாச்சா? இனி வந்து இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணணும். 2 + 4 6 இருக்குது. அப்போ 6 எப்படி ஃபில் பண்ணணும்? இப்போ வந்து டையட்டாமிக் மாலிகுல் எல்லாத்துக்குமே அதோட வந்து எப்படி எழுதணும்னா 1 2 2 1 இந்த ட்ரிக் 1 2 2 1. ஸோ 1 2 2 1. இப்போ ஃபில் பண்ணுறோம். எத்தனை இங்கே 2 இங்கே 4 6 எலக்ட்ரான். ஸோ எப்படி ஃபில் பண்ணுவோம்? இங்கே 1 2 3 4 இல்லை 3 4 5 6 ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இனி அதோட பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஹாஃப் பாண்டிங்கில் எத்தனை இருக்குது? இங்கே ஒரு 2 வரும், இங்கே ஒரு 2 வரும். ஏன்னா இது ரெண்டுமே ஃபுல்லி ஃபில். ஸோ இங்கே ஒரு 4 வந்துடும், இங்கே வந்து ஒரு 6 வந்துடும். அப்போ டோட்டலாக 10. அதே மாதிரி ஆன்டி பாண்டிங் இது வந்து கம்ப்ளீட்லி ஃபில். இது 2 வரும். அப்போது 2 + 2 4. இங்கே தான் வருமோ வராது. ஸோ அப்போ 4 மட்டும். அப்போ ஹாஃப் 10 - 4 6. அப்போ இது 3. அப்போ இதோட பாண்ட் ஆர்டர் வந்து 3. இது ஏன் நம்ம போடலைன்னா இது வந்து ரெண்டுமே எஸ் எலக்ட்ரானில் இவ்வளோ தான் ஃபில் பண்ண முடியும்னா அதோட டயக்ராம் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். இதில் 2 ஃபில் பண்ணுறோன்னா இதில் 2 ஃபில் பண்ணுவோம். ஏன்னா 2 எலக்ட்ரான் தானே. இப்போ இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான். ஸோ அப்போ இது வந்து 1s உள்ளது. அதே தான் 2sக்கும் இதே மாதிரி போட்டிருக்கோம். அப்போ இது வந்து 2 + 2 4 ஆகும், இதே 2 + 2 4 ஆகும். அதனால டேரெக்டாகவே இது ஃபுல்லி ஃபில்னால கிரவுண்ட் ஸ்டேட்டில் 2 வரும். அது மாதிரி 2sலேயும் கிரவுண்ட் ஸ்டேட்டில் 2 வரும். அதான் டேரெக்டாகவே 2 2 போட்டுட்டேன். அதுக்குன்னு டயக்ராம் வரையில. அது மாதிரி இட் இஸ் டயாமேக்னெட்டிக். ஏன்னா இதில் எதுவுமே அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லை, எல்லாமே இப்படி பேர்டு எலக்ட்ரானாக தான் இருக்குது. ஸோ அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லை. ஸோ இட் இஸ் டயாமேக்னெட்டிக். அடுத்து Cn மைனஸ்க்கு கண்டுபிடிக்கிறோம். இதுவும் ஒரு ஹெட்ரோடையட்டாமிக் மாலிகுல் தான். இது கார்பன், இது நைட்ரஜன். கார்பனோட அட்டாமிக் நம்பர் 1s2 2s6. எலக்ட்ரான் 1s2 2s2 2p2. நைட்ரஜனுக்கு 1s2 2s2 2p3. 7 அட்டாமிக் நம்பர். 2 நைட்ரஜனில் மைனஸ் வந்துருக்கு. ஸோ ஆக்சுவலாக 2p3 தான் வரணும், ஆனால் மைனஸ் வந்ததுனால ஒரு 1 கூட போட்டிருக்கோம். ஆக்சுவலாக அது எப்படி இருக்கணும்? இப்படி தான் இருக்கணும். 1 2 3ன்னு போட்டிருக்கணும். ஆனால் n மைனஸ் இன்னொரு எலக்ட்ரான் ஆட் பண்ணுறோம். ஸோ 4 எலக்ட்ரான். அப்போ இங்கே கவுண்ட் பண்ணால் இங்கே 2, இங்கே வந்து 4. அப்போ 6 எலக்ட்ரான். ஸோ 6 எலக்ட்ரான் எப்படி ஃபில் பண்ணுவோம்? 1 2 3 4 5 6 அப்படி ஃபில் பண்ணுவோம். அது மாதிரி இது நம்ம ஆல்ரெடி இது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இது வந்து சிக்மா, இங்கே என்ன போட்டிருக்கோம்? 2p. அதான் 2p வந்து இது இசட்டாக இருக்கும். இங்கே வந்து பை 2p. இது ஒன்று எக்ஸ், இந்த ரெண்டுமே ஈக்குவல். ஸோ பை 2p ஒய். இதே மேலே எழுதுகிறோன்னா பை ஸ்டார் போட்டுருக்கோம். இதுவும் ஸ்டார் போட்டுருக்கோம், இதுவும் ஸ்டார் போட்டுருக்கோம். ஏன்னா அது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அது ஆன்டி பாண்டிங் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ அப்போ இங்கே வந்து இனி அதோட பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிச்சோம்னா வந்து ஹாஃப். இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா டேரெக்டாகவே அதில் எலக்ட்ரான் இருக்குதுன்னு எடுத்துக்கணும். அப்போ இங்கே ஒரு 2 எலக்ட்ரான், இங்கே ஒரு 2 எலக்ட்ரான். அப்போ 4, இதில் ஒரு 6 எலக்ட்ரான். ஸோ 10 எலக்ட்ரான் மைனஸ் இங்கே ஒரு ஆன்டி பாண்டிங்கில் இங்கே ஒரு 2 எலக்ட்ரான், இங்கே ஒரு 2 எலக்ட்ரான். ஸோ 4 இங்கே ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ 4 எலக்ட்ரான். அப்போ ஹாஃப் 6 எலக்ட்ரான். ஸோ அப்போ என்னது 3. அதோட பாண்ட் ஆர்டர் வந்து 3. அது மாதிரி இது எல்லாமே ஃபுல்லி ஃபில்ட். ஸோ இட் இஸ் டயாமேக்னெட்டிக். மாதிரி டெஸ்ட் யுவர் செல்ஃப் கொஸ்டின் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து Cn கார்பன் சயனைட்னா என்ன வரும், அதே NO+னால் என்ன வரும், NO னா என்ன, அதோட பாண்ட் ஆர்டர் என்ன, அது மாதிரி இது டயாமேக்னெட்டிக்கா பேராமேக்னெட்டிக்கா
அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா கூட வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் மென்ஷன் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.